பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன் வந்து தனஸ்தானத்தில் போய் உட்காந்து உச்சம் பெற்று போகிறான். அதனால திடீர் யோகங்கள், அதுவும் வந்து இந்த மே மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் வரலும் தான் வந்து குரு இருக்கார். அதனால அந்த ஒரு 5-6 மாசத்துல பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு, இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய மாறுதல்கள், உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது வந்து கையில் சிக்கி உங்களுக்கு இவ்வளவு நாளாக கிடைக்காத ஒரு அற்புதமான பணம் வந்து நிச்சயம் வந்தே தீரும். ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதனுடைய விஷயங்கள் இப்பொழுது மாற்றமாக ஏற்படுத்தி உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவின் பயிற்சி இந்த வருஷம் கடைசியில் வருது. அந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் வரப்போகிறது. ராகு கேதுவின் பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்தினுடைய ராகு ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது 11ஆம் மாதத்துக்கு மேலே உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அதாவது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும். வெளிநாட்டு பிரயாணங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால, அதாவது அந்த நேரத்தில் வந்து குருவும் மாறிடுறார். 10ஆம் மாதமே மாறிடுறதுனால கேத்து மட்டும் வந்து தனியாக அங்கே இருக்க போகிறார். அதனால் நீங்கள் பேசுறது வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய கட்டாயமாக போயிடும். அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது, கொஞ்சம் நெளிவு சுழிவை பார்த்து பேசி உங்களுடைய வேலை எப்போவுமே வந்து இந்த புதன் ராசியில் இருக்கிறவாளே வந்து அடுத்த வாளுக்கு மனசு நோகாமல் அவாகாரியம் எப்படி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போகக்கூடியவா. அதனால உங்களுக்கு நல்லாவே அந்த விதை தெரியும். ஏன்னா புதனுடைய ராசியில் பிறந்தவங்க. அதனால நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்துல மொத்தமாக பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர், அதாவது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று தொல்லைகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் மொத்தமாகவே பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க, ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சது இந்த இதுக்கு பாடசாலைகளுக்கு நோட் புஸ்தகம் பென்சில் அந்த மாதிரியான விஷயங்களும் இல்லைன்னா துளசி செடி தானமாக கொடுக்கறதோ இது பண்ணிட்டே வாங்க. ஒரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க. புதனுக்கு உண்டானது ராசியாக இருந்தாலும் ஒரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமான மாறுதல்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக வரும்.